இன்னும் கொஞ்ச நேரத்தில் டெல்லி மக்கள் தீர்ப்பும் தெரிய ஆரம்பிச்சிடும். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவுகளும் நம்பர்ஸாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் இப்போ நம்ம நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்கறது எக்ஸிட் போல் முடிவுகள். டெல்லியில் வெல்ல போவது யார் அப்படின்னு ஏகப்பட்ட எக்ஸிட் போல் நடந்திருக்கு. அவையெல்லாம் சொல்லக்கூடிய நம்பர்ஸை நீங்கள் திரையில் பார்க்குறீங்க. ஒன்று ஒன்றா படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. கிட்டத்தட்ட இந்த மேட்ரிஸ் மட்டும்தான் ரெண்டாவதாக இருக்கே, இந்த மேட்ரிஸ் மட்டும்தான் ஒரு கடும் போட்டி அப்படின்னு சொல்லுது. மற்ற எல்லா எக்ஸிட் போல்களும் பிஜேபி பெரும்பான்மை பெறும் அப்படிங்கிறது தான் கணிப்புகளாக வெளியிடுறாங்க. காங்கிரஸ் அதிகபட்சமாக 2 அல்ல 3 சீட்டுகள் பெறும் அப்படிங்கிறது தான் எக்ஸிட் போல்களுடைய கணிப்பாக இருக்கிறது. ஆம் ஆத்மி ஆட்சியை இழக்கிறது அப்படிங்கிறது தான் எக்ஸிட் போல் கணிப்புகள். நம்முடைய திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள் இணைகிறார். கோவாவிலிருந்து இணைகிறார், தொலைபேசி வாயிலாக இணைகிறார். திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ், இந்த எக்ஸிட் போல் முடிவுகள்லாம் கொடுத்த சந்தோஷம் மே மாசத்துல என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம். மன்னிக்கணும், ஜூன் மாசத்துல என்னாச்சுன்னு பார்த்தோம். அந்த வரலாறு தொடராது அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? அதாவது எக்ஸிட் போல் முடிவுகள் நமக்கு சில புள்ளிகளை கண்டிப்பாக காட்டும். நான் நீங்க சொன்ன கருத்தை முழுமையா ஏத்துக்கிறேன். ஏன்னா கடந்த 5 மாநில தேர்தல் ஆகட்டும், அதற்கு பின்னாடி நடைபெற்ற ஹரியானா, மகாராஷ்டிரா போன்ற தேர்தல் ஆகட்டும், அது எல்லா இடத்துலையுமே தேர்தல் கருத்து கணிப்பு எல்லாத்தையும் மாற்றி அமைத்து நாங்க மிகப்பெரிய வெற்றிகளை பதிவு செய்த முன்னுதாரணங்கள் இருப்பதால மாற்று கருத்து இல்லை. பட் இருந்தாலும் இந்த முறை ரொம்ப தெளிவான முடிவு, நமக்கு கருத்து கணிப்புக்கே அவசியம் இல்லாத அளவுக்கு எங்க தேர்தல் களத்திலேயே இது மிக தெளிவாக தெரிந்தது. இதற்கு முழு முதற் காரணம் டெல்லியில தொடர்ந்து ஜனநாயகத்திற்காக குரல் கொடுத்து கொண்டு வெளியே வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஊழலுக்கு எதிராக குரல் கொடுத்து வந்தவர். அவர் முற்றிலும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி அவர் பெரிய ஊழல்வாதியாகவும் ஜனநாயக விரோதியாகவும் அவர் தன்னைத்தானே அடையாளப்படுத்திக் கொண்டு விட்டார். மக்களுக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அதிலிருந்து அவருக்கு 2ஆம் முறை வாய்ப்பளித்தும் கூட அவர் அந்த நிலைப்பாட்டிலிருந்து மாறாமல் எளிமை, இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப மக்கள் தொண்டு என்ற நிலைப்பாட்டிலிருந்து மாறி ஒரு படோடாபமான ஒரு அரசியல்வாதியாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்ட விதத்துல இன்றைக்கு நீங்க இந்த கருத்து கணிப்பு கண்டிப்பா பொய்யாகும். என்னவென்றால் அதுல 15 இடம் கிடைக்கும்னு போட்டிருக்காங்களா கூட அது கூட வாங்க மாட்டாங்க. காங்கிரஸ் போட்டிருக்க 1-2 இடத்துக்கு தான் அவங்க தள்ளப்படுவாங்கிறது நேரடியா களத்துல பணியாற்ற காங்கிரஸ் நண்பர் இருக்காரு. அவரோட டயலாக் நான் இப்பயே சொல்லிடுறேன். எலெக்ஷன் கமிஷன் மேல உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை, அவங்க தான் உங்க கூட்டணி பாரு. இல்ல, எப்பவுமே தோத்து போனவங்களுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணுங்க. ஏன்னா மீசையில மண்ணோட்டலன்னு சொல்லித்தான் ஆகணும். அவங்க என்ன காரணம் நீங்க என்னைக்காவது சொல்லுங்க. இப்ப அவங்க வெற்றி பெற்ற இடங்கள்ல எல்லாம் தேர்தல் கமிஷன் என்ன வேலை பார்த்திருக்கு? அப்பெல்லாம் என்ன சொல்ல போறாங்க? வயநாட்டு வெற்றி என்ன காரணம்? எலக்ட்ரல் ப்ராசஸ் மேலே நடக்கிற விஷயங்கள் எல்லா இடங்களிலுமே வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வச்சு எல்லா இடங்களிலுமே நாங்க எங்க கருத்துக்களை ரொம்ப ஆழமா பதிவு செஞ்சிருக்கோம். நாங்க ரொம்ப மகிழ்ச்சிங்க. பட் நான் என்னுடைய கருத்தை நான் நெறியாளர் கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க உங்க கருத்தை கேட்கும் போது சொன்னீங்கன்னா மகிழ்ச்சியா இருக்கும். அதே மாதிரி இந்த தேர்தல் என்னன்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து ஊழல் மட்டுமே இல்லைங்க. டெல்லிக்கான வளர்ச்சிக்கு எந்த ஒரு திட்டத்தையுமே அரவிந்த் கெஜ்ரிவால் கொண்டரவில்லை. டெல்லி ஒரு குப்பை நகரமாக, மாசுபடிந்த நகரமாக, மூச்சு விடக்கூட முடியாத நகரமாக அவர் ஒரு செயலற்ற தன்மையை மிக தெளிவாக எப்படி பணம் கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? அவருக்கு பணத்தெல்லாம் நீங்க என்ன ஒதுக்கி வச்சுக்கிறீங்க? அவரை செயல்பட விடுங்க சார். விடலையா சார்? நீங்க தெளிவா ஒண்ணு சொல்லணும். அதாவது இவ்வளவு பட்டவர்த்தனமாக ஒரு இந்த சாராயம், இந்த மதுக்கடைகள் விற்பனையில ஒரு ஊழல் நடைபெறும் போது மக்கள் எப்படி அதெல்லாம் அங்கீகரிப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியும்? அதனால இது கோர்ட்டோ மற்றதோ நடவடிக்கைகள் எடுக்கிறதுல ஆளும் கட்சி தான் செய்யுது அப்படிங்கறதெல்லாம் நீங்க சுபத்திர ஒரு குற்றச்சாட்டு. ஓகே, பாயிண்ட் டேக்கன் சார். நம்ம ரகசியத்தை உடைச்சிருவோம். இந்த டெல்லியில நீங்க ஒருவேளை ஜெயிச்சா திருச்சியோட பங்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்ல? நீங்க திருச்சிக்காரங்கிற அடிப்படையில கேக்குறேன். எதனால அப்படி சொல்றீங்க? உங்களுடைய கற்பனைக்கான காரணம் இல்ல, கற்பனை எல்லாம் இல்ல. நம்ம திருச்சி அம்மா தான் பெரிய சலுகைகள்லாம் கொடுத்தாங்க. பிப்ரவரி 1ஆம் தேதி எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதிகமா நடுத்தர மக்கள் வாழக்கூடிய டெல்லிக்கு இன்ப அதிர்ச்சி எல்லாம் கொடுத்தாங்க. அதோடைய தாக்கம் இருக்குமான்னு கேக்குறேன். டெல்லிக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட சலுகை டெல்லி கணக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு, இல்ல பார்வை இருக்கு. நீங்க தேர்தலை பாஜக மட்டுங்க தேர்தலை முன்னிறுத்தி எந்த விதமான நடவடிக்கையிலும் தொடர்ந்து ஈடுபட்டதில்லை. நீங்க ஆர்டிகல் 370 எடுத்துக்கோங்க, சிஏஏ எடுத்துக்கோங்க, முத்தலாக் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் என்ன வாக்கு வங்கி அள்ளி தரக்கூடிய திட்டங்களா? சொல்லுங்க. நாட்டு நன்மைக்காக தான் முன்னெடுக்கிறோம். வாக்கு வங்கிக்காக இந்த திட்டத்தை அறிவிக்கிறதுனா நாங்க போன 1 வருஷம் முன்னாடி அறிவிச்சிருந்தா எங்களுக்கு இன்னும் சீட்டுகள் அதிகமா வந்திருக்குமே. மத்திய அரசுக்கு இன்னும் கூடுதலா கூட்டணி தேவைப்படாத அளவுக்கு வந்திருக்குமே. வாக்கு வங்கியை எதிர்நோக்கி பொதுவாக இந்த திட்டங்கள் செய்ய இப்ப சொல்றது 1 வருஷம் முன்னாடி சொல்லிருக்கலாம். ஒரு ஆஃப்டர் தாட்டா இருக்கலாம்.
அப்ப ரொம்ப அப்படிலாம் இருக்க சுப்ரீம்லி வாய்ப்பில்லை. கான்ஃபிடென்ட்டா இருந்திருக்கலாம். இல்ல எப்ப இடம் பொருள் ஏவல் அதெல்லாம் மிக தெளிவாக பார்த்து அந்த அந்த காலத்தோட அந்த விஷயங்களை தெளிவாக நாங்க செய்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி நான் என்னுடைய கருத்தை ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பதிவு செய்யணும். இன்னைக்கு ஈரோடு தேர்தல்ல வந்து பாஜக பங்களிப்பு இல்லைங்கிறத பத்தி கொஞ்சம் முன்னாடி நீங்க பேசுனீங்க. அதுல வந்து முக்கியமான கருத்து என்னன்னு கேட்டா, ஈரோட்டில் வந்து ஜனநாயக படுகொலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுல வந்து நாங்களும் வந்து அந்த அந்த சேற்றிலே அந்த ஒரு ரத்த சகதியில் நாங்களும் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சுதான் விலகி இருக்கிறது முடிவே எங்க மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எடுத்தார். அதாவது போன முறை எப்படி பட்டி தொட்டியில மக்களை அடைச்சு, எப்படி காசை வாரி இறைத்து திமுக தன்னுடைய வெற்றியை, ஏன்னா அவங்க மக்கள் கிட்ட மரியாதை இல்ல, அவங்க காசுக்கு, அவங்க சேர்த்து வச்சிருக்க காசுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும்ன்றத வாங்கி அவங்க செய்யறாங்க. இந்த முன் இன்னும் ஓராண்டுல 26ல தேர்தல் வரப்போறதுனால அந்த பதட்டம் இன்னும் கூடுதலாக இருக்கும். ஓகே, நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க ஈரோட்ல உங்க ஆதரவு நாம் தமிழருக்கு தானே? இப்ப எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, சொல்லிடுங்க. எங்க ஆதரவு ஜனநாயகத்துக்கான ஆதரவு சார். 2 சாய்ஸ் தான் சார். ஈரோட்ல 2 சாய்ஸ் தான் நமக்கு இருக்கு. நாம் தமிழரா திமுகவா? யார் ஓட்டு போடுவீங்க? போட்டு போடுங்க. இதுக்கான இல்ல அது என்னுடைய கருத்து இல்லையா? நான் போடும்போது கண்டிப்பாக நான் யாருக்கு போட வேண்டும் யாருக்கு போட வேண்டாங்கிற நிலைப்பாடு எடுக்கும்போது நாம் தமிழர் கட்சிக்கு இதுல வந்து ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் இருக்கு. அவங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் ஓட்டை தாண்டி திமுக வேண்டாம் என்று திமுக வேண்டாம் என்று நினைப்பவர்கள் அத்தனை பேரும் வேற சாய்ஸ் பேசுனது நெறியாளர் தேவையில்லாம இது நீங்க அவரை போட வச்சீங்க இப்ப கட்டாயப்படுத்தி. இல்ல இவரு வாக்கு போடுற யாரையாவது நீங்க எங்களுக்கு வாக்கு போடாதீங்கன்னு நாங்க இப்ப தேரி ப்ரூவ் ஆயிடுச்சா? என்ன தேரி? பிஜேபி ஓட்டெல்லாம் நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டா நாங்க ஏங்க அவங்களுக்கு பி டீம்? அவங்க தானங்க எங்களுக்கு பி டீம். இல்ல ஒரே ஒரு நிமிஷம். அவங்க வந்து இந்த இடத்துல வந்து திமுகவுக்கு எதிராக நிற்கும் நிலைப்பாட்டை அவர்கள் கட்சி எடுத்திருக்கிறார்கள். பட் பெரும்பான்மை எல்லா கட்சியும் நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து திமுகவின் ஒரு திருமங்கலம் பார்மலால ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து இங்க வரைக்கும் நிக்கிற இடத்துல வந்து பணம் கொடுத்து தான் ஆட்சிக்கு வர முடியுங்கிற ஒரு நிலைப்பாட்டை அவங்க தன்னம்பிக்கை இழந்த கட்சியாக இருக்கிறதுனால செய்யறாங்க. இன்னும் சொல்ல போனா இல்லம் தேடி 2 கவர்கள். பதில் கேட்போம். நம்ம நேரலை காட்சிகளை பார்க்க போறோம். இன்னும் சில நொடிகள்ல பெட்டியை திறக்க போறாங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.